ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 30ஆம் தேதி சனிக்கிழமை, நாளைய தினம் வைகாசி விசாகம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எரித்து அதில் வரக்கூடிய ஒரு கருமை நிற பொருளை இவ்வாறு பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். எதை தொட்டாலும் வெற்றி தான் கிடைக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எரித்து எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த தினம் இந்த ஒரு வைகாசி விசாகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே முருகப்பெருமானை வைகாசி விசாகம் அன்னைக்கு வணங்கும் போது அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள அவங்க வேண்டிய கோரிக்கை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். சூரபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் சிவபெருமான் கிட்ட நீண்ட காலம் தவம் புரிந்து ஒரு வரத்தை வாங்குறான். அதாவது தாயோட கருவுல உருவாகாத, அதே மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சக்தி மூலயமா தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு ஒரு தவத்தை வாங்கி அது மூலயமா தேவர்களை துன்புறுத்துறான். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடும் போது சிவபெருமான் கோவத்துல தன்னோட நெற்றிக்கண் மூலயமா 6 தீ பிழம்புகள் மூலயமா 6 குழந்தைகளை உருவாக்குறார். அந்த 6 குழந்தைகளும் சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய 6 தாமரை மலர்கள் மீது விழுது. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அதுக்கப்புறமா அன்னை பார்வதி தேவி தன்னுடைய சக்தி மூலயமா அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து 12 திருக்கரங்களும் 6 திருமுகமும் கொண்ட முருகப்பெருமானை உருவாக்குறாங்க. எவ்வளோ பெரிய நிகழ்வு தெரியுமா இது? இந்த நிகழ்வு நடந்தது வைகாசி விசாகம். ஒரு வருஷமும் வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய நேரத்துல நம்ம வைகாசி விசாகத்தை கொண்டாடுறோம். ஆனா எல்லா வருஷமும் இந்த வைகாசி விசாகத்துக்கான விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்னாக வரும்னு சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு விசாகம் நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்களேன். மே 29ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேலாமே விசாகம் ஆரம்பிச்சிடும். ஆனா மறுநாள் மே 30ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் இருக்கு. பௌர்ணமி அப்படி கிடையாது. மே 30ஆம் தேதி பகல் 12 மணிக்கு மேலதான் பௌர்ணமி ஆரம்பிக்குது. அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே 31ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. அப்ப அந்த பௌர்ணமி திதியும் விசாகம் நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரம் வந்து மே 30ஆம் தேதி சனிக்கிழமை தான். அன்றைய தினம்தான் நம்ம சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி வைகாசி விசாகமா எடுத்துக்கணும். சனிக்கிழமை காலையில 9:10 ராகு காலம் இருக்கு. மதியம் 1:03 யமகண்டம் இருக்கு. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு அன்றைய தினம் நல்ல நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில 7:30 இருந்து 8:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். இந்த 2 நேரங்களில் வைகாசி விசாகத்துக்கான பூஜையை முடிச்சிடுங்க. ஏன்னா மதியம் 2 மணிக்கு மேலே விசாகம் நட்சத்திரம் இருக்காது, பௌர்ணமி மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை வெளியில் வேலைக்கு போயிடுவீங்க, வெளியூரில் இருக்கீங்க, மாலை நேரத்தில் தான் வர முடியும் அப்படிங்கிறவங்க முருகன் மேலே பாரத்தை போட்டு மே 30ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே முருகனுக்கு பூஜை பண்ணலாம். முருகன் ஒரு இனிப்பு பிரியர். சர்க்கரை பொங்கல், கேசரி இல்லை கல்கண்டு பால், இது மாதிரி என்ன நைவேத்தியம் முடியுதோ அதை உங்கள் கையால் தயார் செய்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள், இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து வீட்டில் எரித்து அதில் ஒரு கருமை நிற சாம்பல் உருவாகும். அந்த கருமை நிற சாம்பலை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் எதை தொட்டாலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். இனி பயம் அப்படிங்கிறதே இல்லை, தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. முதல்ல அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள், அதை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான பொருள், நாளைய தினம் வைகாசி விசாகம், முருகப்பெருமானுக்கு உகந்த உரிய நிறைய பொருட்கள் இருந்தாலும் அதில் முதல் முக்கியமான பொருள் சந்தனம். வாசனை சந்தனம், அதாவது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சந்தன வில்லைகள் இருக்குல்ல, அதில் ஒரு அரை இல்லை முழுசா கொஞ்சமாக சந்தன வில்லை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், நாளைய தினம் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகம். முருகப்பெருமானுக்கு உகந்த விசாகம் நட்சத்திரம் சனிக்கிழமையில வந்திருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சனிக்கிழமை பொதுவாக யாருக்கு உகந்தது? திருமால், பெருமாள், மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் வந்து பச்சை கற்பூரம். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தமா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சமாவது பச்சை கற்பூர வாசம் இருக்கும். பச்சை கற்பூர வாசத்துக்கு மகாவிஷ்ணு தானா வந்து அமர்ந்துடுவார். அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பணவசியம், ஜனவசியம் இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள் ஏலக்காய். ஏலக்காயை நம்ம பல முறைகளை பயன்படுத்தும் போது பல வகையான நன்மைகள் கிடைக்கும்.
மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல முக்கியமான பொருள் இந்த ஒரு ஏலக்காய். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்தியே தீரணும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, இந்த இதை பயன்படுத்தணும். அதுதான் துளசி இலை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு 50லேருந்து 100 இலைகள் இருக்கும். அந்த ஒரு துளசி இலையிலையும் ஒரு மகாவிஷ்ணு இருக்காங்களாம். அப்பனா பார்த்துக்கோங்க அந்த துளசி இலைக்கு எவ்வளோ மகிமைன்னு. அதனால தான் துளசி இலைகளை, துளசி செடியை சுத்தபத்தம் இல்லாமல் நம்ம பக்கத்தில் கூட நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி துளசி செடியோட அந்த வேர் பகுதி கட்டை இருக்குல்ல, அங்கே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் உகந்த இந்த துளசி இலைகளை ஒரு 2-3 இலை எடுத்துக்கோங்க. சரி, இந்த எத்தனை மணிக்கு பண்ணலாம் இந்த பரிகாரத்தை? காலை நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் காலைல 7:30லேருந்து 8:30, மதியம் 12லேருந்து 1 மணி. அப்படி ஒருவேளை பகல் நேரத்தில் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கான சூழ்நிலை ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டோட மெயின் ஹால்லையோ அமர்ந்து உங்கள் குடும்பத்தில் கூட எல்லா நபர்களும் ஒன்றாக சுற்றி அமர்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும். இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு ஒரு சிறிய மண் அகல்விளக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தேங்காய் சிரட்டை, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த தேங்காய் ஓடு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள், முதல் முக்கியமான பொருள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த, முருகப்பெருமானுக்கு பிடிச்ச சந்தனம், மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பச்சை கற்பூரம், பணவசியம் ஜனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மகாலட்சுமி தாயார் அம்சம் இருக்கக்கூடிய ஏலக்காய், கடைசியா ஒரே ஒரு துளசி இலை. இந்த எல்லா பொருட்களையும் அந்த அகல்விளக்கு மேலேயோ இல்லை தேங்காய் சிரட்டை மேலேயோ வச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். அப்போ அது ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதியை உங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து ஒட்டுமொத்த நபர்களும் பார்க்கணும். நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது முருகப்பெருமான் சிவபெருமானோட நெற்றிக்கிலிருந்து வரக்கூடிய அந்த தீ பிழம்புகள் மூலியமாக தான் உருவாயிருக்காருன்னு. அப்படிப்பட்ட தீ பிழம்புகள் அந்த நெருப்பு பொறியா அந்த ஒட்டுமொத்த பொருட்களும் எரியக்கூடிய அந்த இதை பார்த்து நீங்கள் வணங்கணும், முருகப்பெருமானாக பாவிக்கணும். ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறுறதுக்கு பிறகு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பொருட்களும் கலந்து எரிந்து ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி உருவாயிருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு பொருள். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து நீங்கள் குழைக்கும் போது ஒரு கருமை நிற பசை மாதிரி தயாராகும். இது ஆண்களாக இருக்க பட்சத்தில் நெத்திலையும், பெண்களாக இருக்க பட்சத்தில் உச்சந்தலையும் தடவிக்கலாம். ஆண்கள் ஒரு முக்கியமான வேலையை வெளில போகிறீங்க, போகக்கூடிய காலத்தில் வெற்றி கிடைக்கணும், சித்தி உண்டாகணும், ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது இதை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போகலாம். பெண்களாக கூடிய பட்சத்தில் போகக்கூடிய இடத்துல பாதுகாப்பு இருக்கணும், போட்டி, பொறாமை, பில்லி சூனியம், இது மாதிரி எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை உச்சந்தல்ல பெண்கள் தடவிட்டு போகலாம். வைகாசி விசாகத்தனைக்கு தயார் செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாத காலம் வரும். அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு உகந்த ஏதாவது விரதம் வரும்ல, சஷ்டி இல்லை கிருத்திகை, அந்த நாளில் இந்த மை தேர்ந்து போனதுக்கு பிறகு மறுபடியும் இதே மாதிரி தயார் செய்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதோட ஆரம்பம் இந்த ஒரு வைகாசி விசாகமாக இருக்கட்டும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.